வர்ஷினி, நம்ம சொந்தக்காரங்க கல்யாணம் ஒண்ணு. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போகணும். நீயும் வாமா. இல்ல, நான் வரல. ஏன்? அதான் நான் வரலன்னு சொல்றேன்ல, விடுங்கள. ஏய், ஏண்டி ஏன் இப்படி இருக்க? உனக்கு என்னமோ பெரிய அநியாயம் நடந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அமுதா, என்ன இது? என்ன பிரச்சனை? உன் சத்தம் ஹால் வரைக்கும் கேக்குது. எங்க பாருங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடுற வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. வர்ஷினி, என்னம்மா? எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த எதுக்கு இவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க? அதான் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. வர்ஷினி, இத பாருமா, இவ முன்னாடி உன் மாமன் பொண்டாட்டி, இப்ப உன் மாமியாரு. நான் உன் மாமனாரு. நாங்க ஒரு விஷயம் சொன்னா அதை நீ கேட்கணுமா? தமிழ எடுத்துக்க. என் தங்கச்சி என்ன சொன்னாலும் அவ தலையாட்டுறாள், அது மாதிரி நீயும் இருக்கணுமா? இந்த மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசாதம்மா. மாமனார் மாமியாருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கொடுக்க பழகிக்கம்மா. என்னம்மா? நான் சேதுவே என் புருஷனா ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நான் என் மாமனார் மாமியாரா ஏத்துப்பேன்? என்ன வர்ஷினி, நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருந்தா நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், என் பையனுக்கு என்னடி குறைச்சல்? இந்நேரம் அந்த பிரபுக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னு வை, உன் வாழ்க்கை நாசமா போயிருக்கும். நியாயமா பார்த்தா என் புள்ள உன் வாழ்க்கைய காப்பாத்திருக்கான். அதுக்கு நீ காலத்துக்கோ அவனுக்கும் எங்களுக்கும் நன்றியோட இருக்கணும். அதை விட்டுட்டு கிடைச்ச வாழ்க்கைய ஒழுங்கா வாழ பாரு. சும்மா இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா குடும்ப பொண்ணுக்கு இதெல்லாம் அழகு கிடையாது. என்ன, உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிறியா? பிரபு மேல தப்புனா கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும். சம்பந்தமே இல்லாம உங்க புள்ள என் கழுத்துல தாலி கட்டிருக்க கூடாது. என்ன எல்லாரும் சேர்ந்து எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டதா சொல்லி காட்டுறீங்களா? எனக்கு வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏம்மா, என்னம்மா பேசுற? உன் அண்ணனும் தமிழும் பிடிச்சா கல்யாணம் பண்ணாங்க, விருப்பம் இல்லாம தானே நடந்துச்சு. ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழ்றாங்கல்ல. அதானே, அவங்களே வாழும்போது உனக்கு என்ன வந்துச்சு? மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், இவ திருந்துற மாதிரி தெரியலடா. என்ன சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காடா. அதுக்கு அவளை திட்டுவீங்களா? இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்களா?